இப்போது ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், பணக்காரர்கள் இப்படி வகையாக இருக்காங்க இல்லையா? இப்போது பணம் ஈர்க்கறதுக்கு பணக்காரர்கள் செய்யக்கூடிய டிப்ஸ் மாதிரி ஏதாவது நம்ம மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பணத்தை ஈர்த்து வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா? எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் பை, எவ்வளவோ வியாபாரம் பண்ணுறேன், எவ்வளவோ ஆர்டர் எடுக்கிறேன், வியாபாரம் மட்டும் காசு எடுத்துகிட்டு போகிறேன், திருப்பி என் காசு நிற்க மாட்டேன், திருப்பி நான் மேற்கொண்டு கடன் வாங்கி தான் போடுறேன். எவ்வளோ சாமி இருந்தாலும் லக்ஷ்மி தானே, அது லக்ஷ்மி மாதிரி. அதை பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் வைக்கணும். முதல்ல அந்த இடத்த நீங்கள் மட்டும்தான் கை வைக்கிறதாக தான் கைக்குள்ளே மாறும், நம்ம லைஃப்பும் மாறும், நம்மளை சுற்றி இருக்க நம்மளோட பசங்க, அவங்க பசங்க லைஃப் ஸ்டைல் மாறும். நான் ஒரு சின்ன வழி தான் பிறக்கிறது என்ன சொல்கிறது, பிறக்கிறதோட நம்ம ஏழையாக பிறந்துடலாம், ஆனால் மறையும் போது ஒரு இப்படி தான் வாழணும்னு ஒரு மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். மக்கள் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்மள கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஒரு நாள் கமெண்ட் செக்ஷன்னே வச்சு மக்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு வரேன், உங்ககிட்ட கேட்குறேன். மக்களுக்கு நீங்கள் டைரெக்டாக வீடியோ மூலமாக அதுக்கான பதில் கண்டிப்பாக சொல்லணும் பாய். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சொல்லணும். இது என்னோட ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. அந்த வகையில் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், பணக்காரர்கள் இப்படி வகையாக இருக்காங்க இல்லையா? இப்போது பணம் ஈர்க்கறதுக்கு பணக்காரர்கள் செய்யக்கூடிய டிப்ஸ் மாதிரி ஏதாவது நம்ம மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பணத்தை ஈர்த்து வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கரெக்டாக உலகமே தேடிட்டு இருக்க விஷயத்த கேட்குறீங்க. அந்த வார்த்தைக்கு தான் வழி தெரியாமல் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே சம்பாதிக்க தெரியும், சம்பாதிக்க தக்க வச்சுக்க தான் தெரியாது. அது இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் சரி. சம்பாதிக்கிறதுக்கு அந்தந்த லெவலில் அந்தந்த இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அன்றைக்கி சம்பாரிச்சிடலாம். ஆனால் சம்பாரித்து தக்க வைக்கிறது தான் இப்போ இருக்கிற சொசைட்டியில் பெரிய விஷயம். ஏன்னா அத்தியாவசியம் இப்போ அதிகமாகிடுச்சு இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் பணக்காரங்கன்றதை விட நான் நடுத்தர மக்கள்லேயே பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த வியாபாரம் ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ கிளைண்ட்டு பார்க்குறேன்னா அதில் ஒரு 10 கிளைண்டாவது வியாபார மக்கள் தான் வருவாங்க. ஒரு டிஃபன் கடை ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், துணி கடை ஆகட்டும், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், ஒரு மளிகை கடையோ பூ கடையோ, ஏதோ ஒரு ஸ்டோர், ஏதோ ஒரு நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, கஷ்டப்படுறாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக நானும் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் பை, எவ்வளவோ வியாபாரம் பண்ணுறேன், எவ்வளவோ ஆர்டர் எடுக்கிறேன், வியாபாரம் மட்டும் காசு எடுத்துகிட்டு போகிறேன், திருப்பி என் காசு நிற்க மாட்டேன், திருப்பி நான் மேற்கொண்டு கடன் வாங்கி தான் போடுறேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஒரு 3 சொல்கிறேன். இது 3 முதல்ல செஞ்சு பார்க்கட்டும், எப்படி இருக்குன்னு அவங்க கமெண்ட்ஸ் கூட பண்ணட்டும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு எல்லாமே சுத்தபத்தமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஸ்டெடி மைண்டோடு முதல்ல கடையை போய் திறக்கணும். என்ன பண்ணணும்? நல்ல ஸ்டெடி மைண்டாக இருக்கும். ஆமாம், நம்ம இன்றைக்கி கடைக்கு போகணும், வியாபாரம் பண்ணணும், 4 காசு எடுக்கணும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் போகணும். ஏதோ எந்திரிச்சோம் போகணும் வந்தோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டு நினப்பில் போயிட்டு கதையை முதல்ல திறக்கக்கூடாது. ஒன்று நல்ல ஒரு ஃபஸ்ட்டு போனி பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு 10 ரூபா அவன் கம்மியாக கேட்டாவது அது ஓகேன மாதிரி இறங்கியாவது போய் கொடுத்துடணும். இது இயல்பாக பண்ணுற ஆளுங்க தான் ஃபஸ்ட்டு போனி விட்டுறக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. அது ஆதி காலத்துலேருந்து அதை பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒன்று பண்ணிடணும். 2வது விஷயம். 3வது பகல் ஃபுல்லாக பண்ணுற பிஸ்னஸ்ஸு அது மொத்தம் 500 ரூபாவோ இல்லை 1000 ரூபாவோ லட்ச ரூபாவோ கோடி ரூபாவோ எவ்வளவோ இருக்கட்டும், அந்தந்த பிஸ்னஸ் தான் அந்த மாதிரி சொல்கிறேன்னு. ஸோ ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு நீங்கள் கடையெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு போகணுன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக அது நீங்கள் சம்பாரித்த காசை நீங்கள் உட்காந்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு சாமி படம் இருக்கும், நீங்களும் ஒரு கேஷ் வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் இருக்கும். அந்த இடத்துல உட்காரத்துக்கு முன்னாடி கேஷில் அடித்து குளிச்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ மைண்டாக உட்காந்து அந்த காசை உங்களுக்கு பார்த்த மாதிரி காசை எண்ணணும். கவுன். ஆமாம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன். கவுன் பார்த்திங்கன்னா போயிடு மாதிரி எண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட வந்துருன்ற மாதிரி எண்ணணும். எதுவுமே நம்ம சொல்ல தான் அது பாசிட்டிவாகும். நீங்கள் நல்லவன் சொன்னால் தான் நல்லவன்ற மைண்டுக்கே ஏறும். திருட சொல்லி பாருங்கள், அப்போ நீங்களே 3வது தடவை திருடன் ஆகிடுவீங்க. ஏன்னா இதெல்லாமே நம்மளோட மைண்ட் செட் பொறுத்து இருக்குது. ஏன்னா இங்கே கேட்குற செவியில் என்ன கேட்குதோ அதுதான் இங்கே ஏறுது. அந்த மாதிரி காசு நம்மளை பார்த்த மாதிரி எண்ணணும். அது எண்ணிட்டு காசை எது சம்பாரித்தோம் ஏதோ சில பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. காசை மரியாதை கொடுக்கக்கூடாது. சில பேர் இன்றைக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. காசு அனாவசியமாக வைக்கணும், காசு அனாவசியமாக போட்டால் தான் நம்மளுக்கு வரும்னு. அது எல்லாமே முழுக்க தப்பான ஒரு விஷயம். அது காசுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அது லக்ஷ்மி மாதிரி. பழைய நோட்டு பார்த்தீங்கன்னா 100 நோட்லேயும் சரி, 50 நோட்லேயும், 1000 ரூபா நோட்லேயும் சரி,
எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காந்தி ஃபோட்டோ வர்றது இல்லாமல் அம்மனோட லக்ஷ்மி வந்து காசு வந்து விழுற மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி காயின்லேயும் வரும். எவ்வளோ சாமி இருந்தாலும் லக்ஷ்மி தானே, அது லக்ஷ்மி மாதிரி அது. அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் வைக்கணும். முதல்ல அந்த இடத்த வந்து நீங்கள் மட்டும்தான் கை வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு அது ரொம்ப முக்கியம். பீரோவாக இருந்தாலும் சரி, படுத்துக்கிட்டே அப்பா தம்பி 100 ரூபாய் எடுப்பா, பாலுக்கு காசு எடுத்துக்குமா, அந்த வேலைலாம் இங்கே இருக்கக்கூடாது. 10 ரூபா இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு தர வேண்டியது. மனைவிக்கு என்ன கொடுமோ அதை கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நாளைக்கு அதை எடுத்து வச்சுருங்க. மீதி எடுத்து அந்த இடத்துல வச்சிடணும். அது நீங்கள் 500 ரூபா வைப்பீங்களோ இல்லை 1000 ரூபா வைப்பீங்களோ கோடி ரூபா வைப்பீங்களோ அது இங்கே விஷயம் கிடையாது. அதுக்குன்னு காசு எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பங்கு, அது 100 ரூபாவோ 1000 ரூபாவோ, அதை எடுத்து உங்களோட சேமிப்பு மாதிரி தனியாக வச்சிடணும். ஒரே இடத்துல நீங்கள் கரெக்டாக ஒரு கை வச்சு நீங்கள் படத்தை வச்சு பாருங்கள், பணம் நிற்கிதா இல்லைன்னு கேளுங்க. ஒரே பயன்படுத்தணும், ஒரே ஆள் ஒருத்தரோட கையை தான் பயன்படுத்தணும். எந்திரிச்சு அம்மாவை எடுக்க சொல்கிறது, பொண்டாட்டி எடுக்க சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு எடுக்க சொல்கிறது, அண்ணன் தம்பி எடுக்க சொல்கிற வேலையே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நீங்கள் ஏதாவது பயன்படுத்தணும். கடையிலேருந்து எடுக்கிறது நீங்களாக இருக்கணும், வைக்கிறது நீங்களாக இருக்கணும், அதை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறதும் நீங்களாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கடைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அது எந்த லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்களோ அந்த காசுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து பணக்காரங்களுக்கு தான் ஏழைங்களுக்கு தான் கிடையாது, பொதுவான வார்த்தை. ஏன்னா பணக்காரங்க வந்து எண்றதுக்கே நேரம் இல்லை. மிஷின் என்னது காசு, இப்போது மனுஷன் எண்றது இல்லை. ஏன்னா டைம் இல்லை. கணக்கில் போது பேக்காக போகுதுன்னா ஒரு பேக்ன்றதுக்கே வயசாகிடும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது இல்லை, நடுத்தர மக்கள் நம்மளை மாதிரி கஷ்டப்படுற மக்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இவங்களும் மிஷின் வச்சு என்ற அளவுக்கு வளரணும். அம்மா நம்மளை தானம்மா எல்லாமே. அம்மா எல்லா பிஸ்னஸ்லேயுமே எல்லா தொழிலுமே எல்லாத்துலேயும் முன்னேற்றம் இருக்குது. அது யார் கையில் இருக்குது? யார் பண்ணுறாங்களோ செல்ஃப் நான் கையில் இருக்குது. இப்போ நான் இங்கே 10க்கு 10 ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் நாளைக்கே கூட தர்கா ஓப்பன் பண்ணலாம். நான் நாளைக்கே கூட ஒரு பெரிய இடத்துல போகலாம். இதுக்கு எல்லாமே நான் எடுக்கிற இங்கே அஸ்திவாரம் தான் பெரிய லெவலில் போக முடியும். நான் 10 ரூம்லேயே உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் பேசிக்கிட்டே ஆயுஸ் முடிஞ்சிடும். நம்ம எடுக்கிற முயற்சி தான் நம்மளோட வெற்றி, நம்மளுக்கு ஒரு பிராண்டு, நம்மளோட பேரே நிற்கும். அந்த மாதிரி நீ ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருக்கியா, முயற்சி பண்ணி இன்னொரு கடை வை, ஆவுறதை பார்த்துக்கலாம். நீ ஒரு கடை நான் ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்கிறேன், இந்த கேஸ் தான் அப்புறம் சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட நேற்று என்ன பண்ணேன், ரோட்டில் ஜஸ்ட்டு டீக்கல்ல நின்றுந்தேன். ஒருத்தர் வந்தார், வயசானவர், டிவி தந்தார். எத்தனை வருஷமாக டிவி விற்கிறீங்க? ரொம்ப வயசில் நடுத்தரல 35 வருஷமாக டிவி விற்கிறானாரு. எப்போ சொன்னார்? 35 வருஷமாக டிவி விற்கிறாராம். அவருக்கு 50 வயசு இருக்கும், 5 வருஷம் விற்கிறார் பொழுது. நான் ஒரே வருஷம் தான் கேட்டேன், 35 இப்போவே ஒரு சைக்கிளில் தான் விற்கிறார். நான் இப்போ 35 வருஷமாக எப்படி விற்றுருப்பார் அவர்? நல்ல வார்த்தை புரிஞ்சுங்க. 35 வருஷமாக ஒரு டிவி விற்கிறார்னா அப்புறம் வாழ்க்கையில் அவர் அப்டேட்டே ஆகலை, முன்னேறவே இல்லை. அவர் முன்னேறத காரணம் வந்து பக்கத்து வீட்டுக்காரனோ சொந்தக்காரனோ அண்ணனும் தம்பி கொடுத்தெல்லாம் யாரும் முன்னேற முடியாது. நம்மளோட முயற்சி தான் நம்மளோட முன்னேற்றம். அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? எந்திரிக்கணும், சாப்பிட்ணும், சைக்கிள் எடுக்கணும், டிவி விற்கணும், வந்துடணும். அப்புறம் எப்படி நீங்கள் முன்னேறுவீங்க? அடுத்தது சைக்கிளை ஸ்கூட்டராக மாற்றிருக்கணும், ஸ்கூட்டர் வண்டியாக மாற்றிருக்கணும், வண்டி கடை போட்டிருக்கணும், ஒரு கடை 2 கடை ஆக்கிடணும். நம்ம நினச்சா என்ன வேணால் சாதிக்கலாமா? நம்ம கையில் இருக்குது கட்ஸு. புரியுதுங்களா? நம்ம குண்டு செட்டிலே குதிரை ஓட்டினது மாதிரி வந்தால் 500 ரூபா வந்ததா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, எந்திரிச்சோமா, திருப்பி வந்து 500 ரூபா பத்தாது. ஓடணும், தம் பிடிச்சி ஓடணும். நம்மளோட அப்டேட் பண்ணால் தான் நம்ம அடுத்த லெவலில் போக முடியும், இல்லையா? சரி, நம்மளால நிறைய பேர் இந்த வார்த்தை, நான் 20 வருஷமாக விற்கிறேங்க. நான் இந்த நேத்தோடு இருந்தார், ரோட்டில் பழக்கடை வச்சுருக்கேன். நான் 20 வருஷமாக பழக்கடை வச்சுருக்கேன். 20 வருஷமாக இப்பயே ரோட்டில் இருக்குன்னா அப்போ 20 வருஷமாக எப்படி வச்சுருந்துப்பார் அவர்? ஏன் அந்த பிளாட்ஃபார்ம் கடை எதுக்கு நீ கடையாக மாற்ற மாட்டீங்கன்னு கேட்குறேன். எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணணுமா? ஃபோன் எப்படி அப்டேட் ஆகுதோ நம்ம அந்த மாதிரி அப்டேட் ஆகணும். அப்படி ஆக தான் கைக்குள்ளே மாறும், நம்ம லைஃப்பும் மாறும், நம்மளை சுற்றி இருக்க நம்மளோட பசங்க, அவங்க பசங்க லைஃப் ஸ்டைல் மாறும். நான் ஒரு சின்ன வடிவம் தான் பிறக்கிறது. என்ன சொல்கிறது, பிறக்கிறதோட நம்ம ஏழையாக பிறந்துடலாம். ஆனால் மறையும் போது இப்படி தான் வாழ்ந்தோன்னு இருக்கணும் இல்லையா? அது மாதிரி வாழ்ந்து காட்டணும் இல்லையா? அந்த மாதிரி பிஸ்னஸில் நிறைய வகையில் இருக்குமா. இன்றைக்கும் மக்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இறங்கி ஓடினாங்கன்னா கண்டிப்பாக 2-3 வருஷம் 5 வருஷத்தில் அவங்களும் ஓரளவுக்கு எந்திரிச்சு நிற்கலாம், ஜெயிச்சிடலாம். நம்ம கையில் இருக்குமா. அதை விட்டுட்டு இன்னொருத்தன் தருவான், அண்ணன் தருவான், சித்தப்பா தருவான், மூத்தா தருவான், தாத்தா சொத்து இருக்குது, அப்பா சொத்து இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கடவுள் கொடுத்த கை கால் உங்கள்கிட்ட இருக்கா, நல்லா இருக்கியா, ஓட முடியுமா, இறங்கி ஓடு. ஓடினா தான் எல்லை அடைய முடியும். நீ ஓடாமல் நின்ற இடத்துல எல்லை அடையணும்னு எப்படி அடைவேன்? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம இந்த பண இழுப்புத்தன்மை நம்ம கரெக்டாக பண்ணோன்னா 100% பணம் நிற்கும், கடமும் கொஞ்சம் குறையும். நம்மளுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. கடன் வாங்காமல் சம்பாதிக்கிற காசு கடத்துக்கு போனாலே கையில் காசு நிற்காது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நடுத்தர மக்கள் என்ன பண்ணுறாங்க, 1000 2000 கல்லால் வந்தோன்னா 1000 புக்கில் எழுதிடுவாங்க. என்னது, தண்டல் கட்டுறதுக்கு.
லோன் தண்டல், டெய்லி தண்டல், அது இது. இப்போ 2000 சம்பாரிச்சா 1000 ரூபா கடன் கட்டணும். அப்போ 1000 தான் இருக்கும். நாளைக்கு ஜாமான் போடணும். உங்கள் கையில் எங்கே காசு இருக்கும்? இப்படி தான் ஆகிட்டுருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் மாற்றி வர காசை கொஞ்சம் சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக கையில் காசு நிற்கும். மாற்று கருத்தே கிடையாது. சொல்றீங்க பாய். ஏன்னா எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே. கண்டிப்பா ஒரு இதை மக்கள் கொஞ்சம் புரிஞ்சு ஏதோ சொல்கிறாரு நம்ம ஏதோ கேட்டோம் லைக் பண்ணோன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணவே வேணாம், என்ன ஃபாலோ பண்ணுற மேலே இருக்கா சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். எதுக்காக சொல்கிறோம்? ஒரு கேமரா மேலே உட்காந்து சொல்கிறது வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து சொல்லிக்கிட்டு கிடல. 4 மக்களுக்கு புரியணும், 4 மக்கள் அதை ஏற்றுக்கணும். அந்த 400 பேர், அந்த 4 பேர்கிட்ட சொல்லுவான். அந்த 4 பேர் அவனும் கொஞ்சம் மாற்றுவான். நான் இறங்கி நாடை மாற்ற முடியாது, புரியுதுங்களா? ஊரை மாற்ற முடியாது, அட்லீஸ்ட் ஒரு தெருவாத மாற்ற முடியும். அது நான் நினச்சா. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறது கொஞ்சம் மக்கள் ஏற்றுக்கிட்டு, சில மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்கம்மா, புரிஞ்சுக்கிட்டு தான் கமெண்ட்ஸ் போடுறாங்க. சில பேர் கலாய்ப்பாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. எது இப்போ தானே செய்யும், இருந்தால் தானே பெரிய ஆளாக முடியும். கண்டிப்பாக அந்த மாதிரி காய்ச்ச மரம் தான் கல்லடிபடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக மக்களுக்கு இது வந்து உபயோகரமான டிப்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் மக்களுக்கு ஒன்று திருப்பி சொல்கிறேன். பரம்பரையாக ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா திருப்பி நீங்கள் அதே தொழில் பரம்பரையாக பண்ணணுன்ற அவசியமே இல்லைன்றேன், மாற்றுங்கன்றேன். இப்போ என்ன அவங்களுக்கு அப்டேட் இருக்கோ அந்த அப்டேட்டுக்கு வந்ததாமல் அவங்க குடும்பம் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் பைக்கில் காரில் போனால் கூட ஸ்கூட்டர்லேருந்து பைக்குக்கு வர முடியும். அப்பா ஸ்கூட்டரில் போனால் பையனை ஸ்கூட்டர்லேயே போயிட்டு இருக்க முடியுமா? அப்டேட் வேணாமா? நீ மாற்றணுன்னா யார் கையில் இருக்குது? நீ கொள்ளடிச்சு மாற்ற தேவையில்ல, திருட தேவையில்ல, புரியுதா? ஒன்றொருத்தன் ஏமாற்ற தேவையில்ல, ஒன்றொருத்தன் சொத்து தேவையில்ல. உன் கையிலே சொத்து இருக்குது, உன் கை கால் இருக்குது, நீ இறங்கி ஓடுன்ற. நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுவே கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள், யோசிங்கன்றேன். எவ்வளோ இருக்குமா டெக்னாலஜியில். இதெல்லாமே துரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த 4 பேர் 40 குடும்பத்தை வாழ வைக்கும். புரியுதுங்களா? நம்மளே நம்ம பார்த்துக்கலாமா, நம்ம கையிலேயே இருக்குது எல்லாமே. ஷாலா சொல்லியிருக்கேன், பார்ப்போம், ஆடியன்ஸ் சொல்லுவாங்க கமெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக இருந்தது, திருப்தியான பதிவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நன்றி பாய். நன்றிம்மா.